நம்ம சேனலில் செலிப்ரிட்டிஸை பற்றின நிறைய அப்டேட்ஸ்லாம் பார்த்துட்டு வரோம். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி ஸ்ரீகாந்த் அவர்களை பற்றியும் அவருடைய மனைவியை பற்றியும் தான் பார்க்க போகிறோம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸ்ரீகாந்த் அவர்கள் 2002 வெளியான ரோஜா கூட்டம் அப்படின்ற படம் மூலயமா தமிழ் சினிமாவில் அறிமுகமாகி பல வெற்றிகரமான படங்களில் நடிச்சிட்டு இருக்கும் போதே அவருக்கு நடந்த இந்த காதல் சர்ச்சை திருமணம் அப்படின்ற முழுக்க அவருடைய பர்சனல் இஷ்யூவால் கெரியரே அப்படியே புரட்டி போட்டுடுச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதனால தான் இவர் இப்போ நடந்த இந்த கேஸில் பார்த்திங்கன்னா சிக்கியிருக்காரு. அதுக்கான வாக்குமூலம்லாம் கேட்கும் போது ரொம்பவே பக்குன்னு தான் இருக்குது. ஏன்னா இவருக்குள்ளே இப்படி ஒரு பழக்கமா அப்படின்ற வகையில் தான் இருக்குது. ஏன்னா சில பேர்லாம் ரூமர்ஸாக கிளப்பி விடுவாங்க. இல்லை அதெல்லாம் ரூமர்லாம் கிடையாதுங்க, நான் அதுக்கு அடிமையாக தான் ஆயிட்டேன், நானே போய் வாலண்டியர் கேட்குற அளவுக்கு நான் அதுக்கு அடிமையாயிட்டேன்னு சொல்கிறாருன்னா ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு விரக்தியில் இருந்திருப்பார். சினிமா கெரியர் தான் அதுக்கு முழுக்க காரணமாக இருந்தாலும் அந்த கெரியர் டவுன் ஆக காரணமே அவருடைய மனைவி தாங்க. ஆமாங்க, அவருடைய மனைவியை அவர் காதலிச்சு தான் திருமணம் பண்ணார். 2007 அவங்களுடைய மனைவி வந்தனாவை சந்திக்கிறாரு. அவங்க MBA படித்து முடித்த ஒரு ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்த சென்னை பொண்ணு அப்படின்னே சொல்லலாம். அவங்களுக்கு ஒரு அண்ணனும் இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருடைய காதல் கதை எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா ஒரு பார்ட்டியில் ஒரு நடிகை மூலயமா ஸ்டார்ட் ஆகுது. அந்த நடிகை தான் இவங்க 2 பேருக்குமே மியூச்சுவல் ஃப்ரெண்ட் அப்படின்றத முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம். அந்த நடிகை தான் ஸ்ரீகாந்த் அவர்களை வந்தனாவுடைய பிறந்த நாளுக்கு ஸ்டார் ஹோட்டலுக்கு கூப்பிடுறது. இது மூலயமா 2 பேரும் அறிமுகமாகி அடுத்து ஸ்ரீகாந்த் அவர்களுடைய பிறந்த நாளுக்கு திரும்ப இன்னொரு ஸ்டார் ஹோட்டலில் நடிகை மூலயமாவே வந்தனாவே அழைப்பு விட்டுறது. ஸோ இது போல் விஷயங்கள்லாம் நடக்கும்போது 2 பேரும் அடிக்கடி சந்திக்கிற சில விஷயங்கள்லாம் நடக்குது. இந்த சந்திப்பு ஒரு கட்டத்தில் காதலாக மாறுது. இந்த காதல் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக திருமணத்துலேயும் முடியுது. ஸோ இது வரைக்கும் தெரியும் பல பேருக்கும். ஸோ 2007 தான் இவங்களுடைய திருமணம் திருப்பதியில் ரொம்பவே சிம்பிளாக ரகசியமானே சொல்லலாம், அப்படி தான் நடந்தது. அந்த ரகசியத்துலேயும் வந்தனாவுடைய குடும்பத்தை இருக்கணும் அந்த இடத்துலன்ட்டு அவங்க ஆசைப்பட்டதுனால அவங்க பேரண்ட்ஸை மட்டும் கூப்பிட்டு அவங்க முன்னாடி இந்த மேரேஜ் நடந்திருக்கு. அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்திங்கன்னா ஹைதராபாத்தில் பண்ணியிருக்காங்க. இப்படி ஒரு ப்ராப்பரான ஒரு திருமணமாக தான் இவங்களது நடந்திருக்கு. இந்த திருமணம் முடிஞ்சு கிட்டத்தட்ட 3 மாத காலங்களாக 2 பேரும் வந்தனாவோடைய ரூம்லேயே குடும்பம் நடத்தியிருக்காங்க. கணவன் மனைவியா இவங்க 2 பேரும் வாழ்ந்துட்டு இருந்த சமயத்தில் ஸ்ரீகாந்த் ரொம்பவே உச்ச நட்சத்திரமாக தான் இருந்திருக்காரு. அந்த சமயத்தில் அவருக்கு நிறைய பட வாய்ப்புகள் இருந்திருக்கு, ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் இருந்திருக்காரு. எந்த நேரங்காலம் பார்க்காம இவங்களை தேடி அவருடைய வீட்டுக்கே போயிடுவாங்களாம். இவங்க 2 பேருமே ஒன்றா தான் இருந்திருக்காங்க 3 மாத காலங்கள். ஸோ இது ஒரு பாயிண்டில் ஸ்ரீகாந்த் அவர்களுடைய பேரண்ட்ஸுக்கு தெரிய வருது. ஆனால் ஸ்ரீகாந்த் அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா இல்லை நான் அந்த பொண்ணே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிலாம் சொல்லியிருக்காரு. இருந்தாலும் அவங்களுடைய பேரண்ட்ஸ் இல்லை, முடியவே முடியாது, எப்படி நீ மேரேஜ் பண்ணுவ, எங்களை மீறி எப்படி நீ பண்ணலாம், இது மீடியாவுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகிறது அப்படிலாம் அவங்களுடைய பேரண்ட்ஸும் ரொம்பவே திட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏன் நம்ம இப்படி மறைச்சி பண்ணணும், எல்லாருக்கும் சொல்லியே பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொல்லி பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் சொல்லியாச்சு. ஸோ இந்த சொல்லிவிட்டு நாளைக்கு திருமணம்னா இன்றைக்கி ஸ்ரீகாந்தோடைய ஃபேமிலி அண்டு ஸ்ரீகாந்த் எல்லாருமே அந்த பொண்ணுக்கு நோ சொல்கிறாங்க. இதனால் கடுப்பான அந்த பொண்ணு வடபழனி போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு ஸ்ரீகாந்த் என்னென்னவோ காரணம் சொல்லி என்னை கழட்டி விட பார்க்குறாரு, நாங்கள் 3 மாதத்துக்கு முன்னாடியே மேரேஜ் பண்ணிக்கிட்டோம், அதை நான் இங்கே தான் ரிஜிஸ்டர் பண்ண பாருங்கள், இப்படியெல்லாம் சொல்லி ஸ்ரீகாந்துக்கு அங்கேயே செக் வைக்கிறாங்க. போலீஸாரும் ஸ்ரீகாந்தை தேட ஆரம்பிக்கிறாங்க. என்ன சார் இப்படி பண்ணி வச்சுருக்கீங்கன்ட்டு அவங்களும் கேட்க, இல்லை இது போல் இவங்க மேலே மோசடி கேஸ்லாம் இருக்குது வந்தனா ஃபேமிலி மேலே அப்படின்ட்டு ஸ்ரீகாந்த் எடுத்து விட அதுக்கப்புறம் தான் வந்தனாவுடைய பின்னணியே தெரிய வருது. வந்தனா பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்த சென்னை பொண்ணு அப்படின்னே சொல்லியாச்சு. அவங்களுக்கு ஒரு பிரதரும் இருக்காங்க. அந்த பிரதர் பார்த்திங்கன்னா ஸ்பென்சர் பிளாசா பக்கத்தில் இருந்த ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் சர்டன் அமௌண்ட் வாங்குறாரு. கிட்டத்தட்ட அது ஒரு பெரிய பல்கான அமௌண்ட். கிட்டத்தட்ட அது ஒரு பெரிய பல்கான அமௌண்ட். உண்மையை சொல்லப்போனால் ஒரு 10 கோடி வாங்குறாருங்க. அந்த 10 கோடி கடனாக வாங்கினவர் கடனை திருப்பி கொடுக்கல அப்படின்னா கடனுக்கு யார் சப்போர்ட் பண்ணி சைன் போடுறாங்களோ அவங்களுடைய சைடில் இருந்து சொத்து மதிப்பெலாம் என்ன இருக்குது அதெல்லாம் சர்ச் பண்ணுவாங்க. அப்படி தேடி பார்க்கும்போது தான் ஒரு முக்கியமான விஷயம் வெளியாயிருக்கு. அசையும் சொத்து அசையா சொத்து அப்படின்னு பார்க்கும்போது ஊட்டியில் வந்தனாவுடைய அப்பாவுக்கு 18 ஏக்கரில் ஒரு காலேஜ் இருந்திருக்கு. அந்த காலேஜோடைய டைரக்டராக இருந்திருக்காங்க வந்தனாவும் அவங்களுடைய அண்ணாவும். இது தெரிஞ்சுட்டு அந்த காலேஜையும் ஏலம் விடுறாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு கேஸும் ஃபைல் பண்ணுறாங்க. இது போல் கேஸ்லாம் நடந்துகிட்ருக்கு ஒரு பக்கம். இந்த நேரத்தில் தான் இவங்களுடைய ஃபேமிலியில் இந்த மேரேஜ் இஷ்யூலாம் போயிருக்கு.
ஸோ இது மட்டும் கிடையாதுங்க, இவங்க ஏன் வந்து நிறுத்தியிருக்காங்க அப்படின்னா, இதை ஒரு மேகசினில் பெரிய கட்டுரையாகவே வந்திருக்கு. அந்த கட்டுரையில் இது போல் பண மோசடி செய்த கும்பல் கூட தான் திருமணம் பண்ண போகிறாங்க ஸ்ரீகாந்த் ஃபேமிலி இப்படிலாம் போட்டு தான், ஐயோ இப்படிப்பட்ட குடும்பத்துக்கு கூட நம்ம சம்மந்தம் வச்சுக்கணுமா, வேணாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க திருமணம் நடந்தது, அதுக்கப்புறம் தான் இவங்க ஒன்றா இருந்தது, போனது வந்தது எல்லா விஷயமும் எல்லாருக்கும் தெரிய வருது. ஆனால் வந்தனாவை பார்க்கறதுக்கு முன்னாடியே ஸ்ரீகாந்த் நல்லா அப்போ அவருடைய கெரியர் ஸ்டார்ட் ஆகிற சமயத்திலே ஒரு நடிகை கூட அவருக்கு தொடர்பு இருந்து காதல் வந்துடுச்சு இப்படிலாம் வந்து சோஷியல் மீடியாவில் பரவ ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் பிரேக்கப் அப்படின்ற விஷயமும் சோஷியல் மீடியாவில் சொல்கிறாங்க. இப்படி ஒரு பக்கம் காதல், பிரேக்கப், இன்னொரு பக்கம் மோசடி கும்பல், ரகசிய திருமணம்ட்டு அங்கங்கே சுற்றி ஸ்ரீகாந்த் அவர்களுக்கு ஒரே செக் பாயிண்ட் தான். கெரியர் மொத்தமாகவே அங்கே வந்து காலியாகிறதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்குது. சரி, இவ்வளோ பேருக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு, இதையே நம்ம உண்மையாக்கக்கூடாது, இதுக்கப்புறம் நம்ம மேரேஜை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, திரும்பவும் ஸ்ரீகாந்த் அவர்கள் போயிட்டு நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன்ட்டு 2008 இவங்களுடைய மேரேஜ் நடக்குது. அதுவும் எல்லாரும் வந்து சம்மதத்தோடு தான் நடக்குது. என்ன தான் முன்னாடி வெறுப்பு விருப்பம்லாம் இருந்ததுனாலும் இந்த சம்மதத்தோடு நடந்ததுனால இதை முன்னாடியே பண்ணியிருந்தா கண்டிப்பாக ஸ்ரீகாந்த் அவர் மேலே கேஸோ எந்த ஒரு கோர்ட்டுக்கு போகிறதோ எந்த ஒரு விஷயமும் நடந்திருக்காது, ரொம்ப ஸ்மூத்தாகவே நடந்திருக்கும். ஆனால் இது எல்லாத்தையுமே 2 பக்கம் மறைச்சதுனால தான் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதனால் 18 வருஷத்துக்கு முன்னாடியே இவருக்கு கோர்ட்டு, கேஸு, போலீஸ் ஸ்டேஷன் எல்லாமே பழகி போனதுனால திரும்பவும் இவருக்கு 2025 இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது புதுசு கிடையாது. ஏன்னா இவரை விசாரித்து பார்க்கும்போது அவர் சொல்லியிருக்காரு, எனக்கு வந்து நான் ரொம்பவே அடிக்ட் ஆகிட்டேன், நான் ஒரு பாயிண்ட்லலாம் ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டேன், அதனால தான் இப்படி ஆனேன், நான் ஒரு படத்தோடைய ப்ரொடியூசரை மீட் பண்ணேன், அவர்கிட்ட இருந்து தான் நான் வாங்கினேன், எனக்காகவே அவர் வாங்கினார், இப்படி எல்லாத்தையுமே உண்மையாகவே ஒத்துக்கிட்டாராம் ஸ்ரீகாந்த் அவர்கள் ஒரு ஜென்யூன் பர்சன் அப்படின்றது அவரோட இன்டர்வியூஸ் மூலமா தெரியும். அதே இன்டர்வியூஸில் தான் அவர் வந்து என்ன குடிச்சிட்டு வந்துலாம் இன்டர்வியூ எடுக்கிறாரு, என்ன இன்டர்வியூ கொடுக்குறாரு, இப்படிலாம் அவர் மேலே கான்ட்ரவர்சிலாம் வந்தது. அதுக்கு காரணம் மன அழுத்தம் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா கெரியர் தான் அவருடைய வாழ்க்கையே மாற்றும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார். ஆனால் அந்த கெரியரையே காலி பண்ணுற வகையில் இவருடைய பர்சனல் லைஃப் அமையன்ட்டு இவர் நினச்சி கூட பார்க்கவே இல்லையா. அது எல்லாமே நடந்து ஒரு கட்டத்தில் திரும்பவும் அவர் வந்து கம்பேக் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் இப்போ திரும்பவும் அவர் போலீஸ் கேஸில், அதுவும் ட்ரக் கேஸில் சிக்கியிருக்காரு. இவர் மட்டும் இல்லாமல் ஒரு சில ஆக்டர்லாம் சிக்கிட்டு வராங்க. இதுக்கு பல பேரும் எதிர்ப்புகளும் தெரிவிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் ஆதரவும் தெரிவிக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு போய் முடியும் தெரியல. ஏன்னா ஸ்ரீகாந்தும் ஒரு ஓப்பன் புக்காக இருக்கார். துபாயிலேருந்து சாட்டர்டே நைட் சென்னைக்கு வந்த இவர் ஒரு பார்ட்டிக்கு போகிறாரு. அது சண்டே வரைக்கும் நடக்குது. அந்த இடத்துல தான் இவர் வந்து போதையை வந்து யூஸ் பண்ணாரா இல்லையா இப்படிலாம் வந்து ஆரம்பிக்கிறாங்க. இப்படி தான் அவர் சிக்கவும் ஆரம்பித்தார். கிட்டத்தட்ட 40 பாக்கெட் இது வரைக்கும் அவர் வந்து வாங்கியிருக்காரு. இது போலலாம் அவர் மேலே வந்து நிறைய விஷயங்கள்லாம் முன்வைக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஆல்ரெடி அவர் மேலே எழுந்து வரவே இவ்வளோ கஷ்டப்பட்டார். திரும்பவும் ஒரு அடி அப்படின்னும் போது இது கண்டிப்பாக அவருக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தையும் தரும், மனவேதனையும் தரும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.